கோவை துடிலூரை அடுத்துள்ள குருடம்பாளையம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள், அனைத்து கட்சியினர், விவசாய சங்கத்தினர், குடியிருப்போர் நலச்சங்கத்தினர், ரியல் எஸ்டேட் துறையினர் ஒன்று கூடி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். கோவை துடிலூரை அடுத்துள்ள குருடம்பாளையம் ஊராட்சியில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் 250 ஏக்கர் விவசாய நிலங்களில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. ஊராட்சியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் 350க்கும் மேற்பட்ட வயதானவர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் குருடம்பாளையம் ஊராட்சியை கோயம்புத்தூர் மாநகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பறிபோகும், வீட்டு வரி, தண்ணீர் வரி அதிகரிக்கும், குப்பைக்கு தனி வரி வரும், இலவச ஆடு மாடு கோழி வழங்கும் திட்டம் நின்றுவிடும், காலி இடங்களுக்கு வரி கட்ட வேண்டிய நிலை ஏற்படும், விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், நிலங்களின் விலைகள் உயர்ந்து ரியல் எஸ்டேட் துறை பாதிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு உரிமைகள் பறிபோகும் என்று கூறி தொப்பம்பட்டி பிரிவு தனியார் மண்டபத்தில் குருடம்பாளையம் ஊராட்சி ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஊராட்சி பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் குருடம்பாளையம் ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும், அல்லது ஊராட்சியாகவே தொடர வேண்டும், அல்லது நிர்வாக வசதிக்காக ஊராட்சி 2ஆக பிரிப்பது தொடர்பாக பரிசீலித்து மக்களின் நலனுக்காக நல்ல முடிவு எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வைப்பது என்று ஊர் பொதுமக்கள், விவசாய சங்கங்கள், குடியிருப்பு நலச்சங்கங்கள், சமூக நல ஆர்வலர்கள், வியாபாரிகள், கட்டுமான நலச்சங்கத்தினர், ரியல் எஸ்டேட் துறையினர் ஆகியோர் இணைந்து ஒருமித்த கருத்துடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இத்தீர்மானத்தை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பிப்பது எனவும் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. வரும் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று நடைபெற உள்ள சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவது என முடிவு செய்யப்பட்டது. இதில் சுமார் ஊராட்சியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பெருநாய்க்குமலை ஒன்றியம் குருடம்பாளையம் ஊராட்சியில் ஊராட்சி நிர்வாகம் ஊராட்சியாகவே இருக்க இந்த அனைத்து கட்சி கூட்டமும் அனைத்து நகர் மக்களினுடைய சார்பாகவும் நலசங்கம் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 6 வார காலம் மாநில அரசாங்கம் நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த அவகாசத்தில் அனைத்து நகர் மக்களும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்டனம் இந்த தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை நாளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைப்பதாகவும் மற்றும் வருகின்ற 26ஆம் தேதி அன்று நடைபெறக்கூடிய கிராம சபை கூட்டத்தில் அனைத்து மக்களும் தன்னுடைய எதிர்ப்பு குரலை ஒலிப்பதாகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊராட்சியை 2ஆக பிரிப்பதாக இருந்தால் அதற்கு ஆதரவு அளிப்பதாக இந்த ஊராட்சி குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை எங்கள் சார்பாக கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்புமிகு ஊராட்சியை மாநகராட்சியாக மாற்றுவதற்கு அனைத்து மக்கள் சார்பாகவும் அனைத்து கட்சிகளின் சார்பாகவும் ஏற்கிறோம். எங்களுக்கு ஊராட்சி மன்றமாகவே இருக்கட்டும் என்று சொல்லி அனைத்து மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.